தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் ரயில்வேவின் IRCTC இணையதளம் முடங்கியிருக்கிறது. தட்கல் முன்பதிவு 10 மணிக்கு தொடங்கிய நிலையில் சர்வர் முடங்கியிருக்கிறது. பிரேக்கிங் நியூஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது IRCTC இணையதளம் முடங்கியிருப்பதால் பயணிகளுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்கிறது? நேரடியாக சென்று பதிவு செய்து கொள்ளலாமா என தகவல். தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்லக்கூடிய மக்களுக்கு வசதியாக சிறப்பு ரயில்கள் என்பது ரயில்வே தரப்புல அறிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்பனை என்பது முழுமையாக விற்று தீர்ந்து விட்ட ஒரு சூழல்ல இறுதியாக 20க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் குறித்தான அறிவிப்பு என்பது ரயில்வே தரப்புல வெளியிடப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவும் முழுமையாக விற்று தீர்ந்துவிட்ட ஒரு சூழல்ல ரயில்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய கடைசி நேர ஆப்ஷனாக இருப்பது தட்கல் டிக்கெட் புக்கிங். அந்த வகையில இன்றைய தினம் அலுவல் பணியை முடித்துவிட்டு நாளைய தினம் சொந்த ஊர் செல்வதற்கு திட்டமிட்டிருப்பவர்கள், அதாவது நாளைய தினம் தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டவர்கள் இன்று காலை முதல் தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்வதற்காக IRCTC இணையதளத்தை அணுகியிருந்தாங்க. சரியாக காலை 10 மணி அளவுல IRCTC இணையதளத்துல தட்கல் டிக்கெட் புக்கிங் என்பது தொடங்கியிருந்தது. புக்கிங் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்துல அந்த டிக்கெட்டுகளை புக்கிங் செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டதன் காரணமாக டிக்கெட் புக்கிங் என்பது பலருக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக பலரது செல்போன் செயலிகள்ல சர்வரை அணுக முடியவில்லை எனவும் சிறிது நேரம் கழித்து தொடருமாறும் தகவல் என்பது தொடர்ச்சியா வருகை தந்தது. சுமார் 5 நிமிடங்களுக்கு மேலாக இத்தகைய சூழலே நிலவி இருந்த ஒரு சூழல்ல IRCTC இணையதளம் என்பது மொத்தமாக முடங்கி இருந்தது. பலருக்கும் டிக்கெட் கிடைக்காத முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அடுத்த 5 நிமிடங்கள்ல பார்த்தோம் என்றால் தட்கல் டிக்கெட் என்பது முழுமையாக விற்று தீர்ந்ததாக தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பிரதான ரயில்களாக இருக்கக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள்ல டிக்கெட்டுகள் என்பது முழுமையாக விற்று தீர்ந்து விட்டது. இந்த நிலையில் தான் இதற்கு அடுத்தபடியாக 11 மணி அளவுல பொதுப்பெட்டி, அதாவது ஸ்லீப்பர் கோச்சஸ் என்று சொல்வார்கள், அதற்கான டிக்கெட் புக்கிங் என்பது தொடங்க இருக்கிறது IRCTC இணையதளத்துல. அந்த டிக்கெட்டுகளை பெறுவதற்காக பயணிகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. குறிப்பா சர்வர் திடீரென கிராஷ் ஆவதாக, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் பலர் அணுகுவதால இது போன்ற சூழல் ஏற்படுவதாகவும் தற்போது சர்வர் மீண்டும் சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வரை பொறுத்த மட்டில் ஒரே நேரத்தில் பலர் அணுகுவதாலதான் இது போன்ற பிரச்சனை என்பது இருப்பதாகவும் தற்போது IRCTC இணையதளம் மீண்டும் அந்த டிக்கெட் புக்கிங் என்பது மேற்கொள்ள முடியும் எனவும் ரயில்வே துறை தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.